அன்புள்ள சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நற்செய்தியில் மத்தேயு எழுதிய நற்செய்தியில் இயேசு கூறுகிறார், நான் திருச்சட்டத்தை அழிக்க வரவில்லை, அதை நிறைவேற்ற வந்திருக்கிறேன், முழுமை பெற வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். ஏன் சொல்கிறார் என்றால், இந்த யூதர்கள் அவர்களுக்கு ஒரு பயம். இயேசு பழைய ஏற்பாட்டை மாற்றுவாரா, சரியில்லைன்னு சொல்லுவாரா? இந்த யூதர்களுக்கு பழைய ஏற்பாடு ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் மோயிசனுடைய கட்டளைகள் ரொம்ப முக்கியம். ஆகவே இயேசு சொல்கிறார், நான் அழிக்க வரல, அதை மாற்றமும் வரல, அதை இன்னும் முழுமை பெற வந்திருக்கிறேன். இதைத்தான் இயேசு சொல்கிறார். ஆகவே ஏன் இயேசு சொல்கிறார் என்றால், பழைய ஏற்பாட்டில் மக்கள் கட்டளைகளை கடைபிடித்தார்கள், இறைவனை வணங்கினார்கள், எல்லாம் செஞ்சாங்க, எல்லாத்தையும் அனுசரிச்சாங்க. ஆனா கட்டாயத்தின் பேரில் செய்ய வேண்டியதா இருக்கு, செய்யணும், இல்லைன்னா கடவுள் அவர்கள் மேல் கோபம் கொள்வார் என்ற மனப்பான்மை அவர்களிடையே இருந்தது. ஆனா ஏன் சொல்கிறார், நாம் கட்டளைகளை கடைபிடிக்கும் போது 10 கட்டளைலாம் இருக்குல்ல, கடைபிடிக்கும் போது அதே அன்பை சேர்த்து அதை அனுசரிக்க வேண்டும். எத்தனையோ கட்டளைகள் இருக்கு, திரு அவையிலும் கட்டளைகள் இருக்கு. இதெல்லாம் நாம் அனுசரிக்கும் போது அன்போடு இறைவன் மீது அன்பு கொண்டு நாம் இதை அனுசரிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்படின்னா நம்ம கேட்டுக்கலாம். இன்று தவ காலத்தில் இருக்கிறோம், பலர் நோன்பு இருக்கிறார்கள், தான தர்மம் செய்கிறார்கள், ஜெபம் செய்கிறார்கள். அப்ப இதெல்லாம் கட்டாயத்தின் பேரால் செய்கிறோமா, இல்லை இறைவன் மீது உண்மையான அன்பு கொண்டு செய்கிறோமா என்று நம்ம கேட்டுக்கொள்ளலாம். நிறைய இருக்கு, திரு அவையிலும் விவிலியத்திலும் பல கட்டளைகள் இருக்கு. இதெல்லாம் அனுசரிக்கும் போது அன்போடு இதை அனுசரிக்கிறோமா, கட்டாயத்தின் பேரால் அனுசரிக்கிறோமா, இல்ல கடவுள் மீது பயம், இதை செய்யாட்டினால் கடவுள் நம்மை தண்டிப்பார் என்ற காரணத்தினால் செய்கிறோமா? ஆகவே அன்பு சகோதர எதை செய்தாலும் அன்போடு செய்வோம், இறைவனை அன்பு செய்வோம், இயேசுவை நம் ஆண்டவர் இயேசுவை அன்பு செய்வோம். அன்போடு நாம் நம்முடைய சேவைகளை, அர்ப்பணங்களை கடவுளுக்கு செலுத்தும் போது கடவுள் நம்மை இன்னும் ஆசீர்வதிப்பார். எதை செய்தாலும் அன்போடு செய்வோம், இதற்காக மன்றாடுவோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.